வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு ரெடி ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து தீ மிதிக்கிற விழா நடக்குது. அது வந்து நெருப்பில் இறங்குவாங்க பார்த்தீங்களா, அந்த விழா வந்து நம்ம போய் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நீ கேட்டே இருந்தேன், எங்கள் பக்கத்துலேயே தாங்க நடக்குது, ரொம்ப எங்கேயோ நடக்குது, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். கேட்டதுக்கு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னார். பசங்க வந்து நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல, நீங்கள் வரலனா பரவாயில்லடா, நாங்கள் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ நான் ரெடி ஆகிட்டேங்க. ஈவினிங் ஆகிடுச்சு. யோகித் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். தினேஷ் வந்து ஒரு மண் பிள்ளையார் செஞ்சுட்டு இருக்காங்க. அவன் வந்து அதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதெல்லாம் மண்ணை குழச்சி பிள்ளையார் செஞ்சுட்டு இருக்கான். அதோட நான் உங்களுக்கு இப்போ அப்படியே வீடியோ எடுக்கிறேன் பாருங்க, வாங்க. என்ன பண்ணிட்டு பிள்ளையார்? ஆமாண்டா, பிள்ளையார் செம்மையா இருக்கு. நான் இன்னும் முடிக்கல, நீங்க வந்த பிறகு பாருங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க எப்படி இருக்கு, செம்மையா இருக்குமா? ஆர்டிஸ்டா நீ? ஆமா, நான் ஆர்டிஸ்ட். என்ன ஆர்டிஸ்ட்? பொம்மை ஆர்டிஸ்டா? சரி சரி, எல்லாரோட ஆர்டிஸ்டும். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், பூக்குழல் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து அங்கே பேச முடியாது. அதனால் வந்து நீங்கள் அப்படியே பார்த்து ரசிப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து நான் அப்படியே வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கே வந்து எங்கன்னா ஒரு 300 பேருக்கு மேலே இருந்தாங்க. எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஐயோ, இவ்வளோ பேர் வந்து ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்பவுமே போகாத போனேன்னா, அதனால் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கே வந்து ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. அடடா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்தியில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே ஐயோ பாருங்களேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் வந்து உண்மையாகவே பக்தியாக அங்கே முன்னாடியே தான் நின்றுட்டு இருந்தேன். ஸ்ட்ரெயிட்டாக நின்றுருந்தனால வந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க முடிச்சு. நான் சீக்கிரமாகவே போயிட்டேன். நான் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்னே இவனுங்க வந்து ஒரே சண்டை, நான் வரேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியல. அதுக்கப்புறமா போகும்போது நைட் ஆகிடுச்சிங்களா, அதனால் வந்து பார்க்கவே அந்த லைட் செட்டிங்லாம் வந்து அம்மனு சைடில் அந்த தேர் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆர்ஸ் போட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்படியே அதெல்லாம் ஒரு கிளிப்ஸ் எடுத்துகிட்டு இவனுங்க வந்து அந்த ஏர் பலூனில் விளையாடினானுங்க. சரி அப்படியே கொண்டாட வந்து அந்த ஜம்ப் பண்ணிவிட்டு ஒரே அம்மக்களும் அங்கே தண்ணிலாம் இருந்துச்சு. பரவாயில்ல, அதுவும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு விளையாட்டு பூச்சாமல் ஏதாச்சும் வாங்கித்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இவனுங்க அப்படியே ஃபுல்லாக ரவுண்ட் வச்சானுங்க. என்னாலே டேய் விட்டுருங்கடா அப்படின்னாக்கா, இல்லை எனக்கு வாங்கியே தரணும். ஒரே ஒரு கடை கூட விடலைங்க. நான் வந்து சின்ன வயசில் வந்து எங்கள் அம்மாவை என்னென்னலாம் பண்ணணும் அதெல்லாம் வந்து இப்போ, ஆனால் கண்டிப்பாக நான் இப்போ நினச்சி பார்த்தேன். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இதே மாதிரி தான் நம்ம அம்மாவை தொந்தரவு பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, நம்ம டெய்லி ஒன்றும் வாங்க போகிறதில்ல,
குழந்தைங்க அவனுங்க ஜேசிபி அது அதுக்கப்புறமா வந்து அவன் கன் ஷூட் வாங்கினா அந்த ரிங் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வாங்கிட்டு இது அது அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கி தம்மான்னு அப்படியே பார்க்குறான் பாருங்கள். யோகி தாங்க ரொம்ப நேரமாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். தினேஷ்னாலும் டக்குட்டு எனக்கு வந்து இந்த ஜேசிபி அப்போலாம் அவன் ரியலைஸ் பண்ணவே இல்லை, எனக்கு வேணாம் எனக்கு ஜேசிபி மட்டும் தான் வேணும். இனிமேல் அவன் சின்ன குழந்தையா இருக்கானு தெரியல. பார்த்துக்கிட்டே இருந்தோம். கடைசியாக ஜேசிபி ஒன்று, அதுக்கப்புறம் அந்த கன் ஷூட் பண்ணுற மாதிரி ஒன்று வாங்கினானுங்க. சரி அப்பா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக திரும்ப அவனுங்க வந்து பூஜை உள்ளே வந்து கூட்டிட்டு சாமியில் நல்லா பார்த்து அவனுங்க ஏன்னா பார்க்கவே இல்லை இல்லைங்களா. நானும் வந்து அந்த கூட்டத்தில் வந்து சாமி சும்மா ஜஸ்ட்டு தூரம் ரொம்ப தூரமாக இருந்து பார்த்துட்டு போயிட்டேன். இப்போ வந்து கூட்டம் ஃபுல்லாக கம்மியாகிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து நான் போயிட்டு சாமியில் நல்லா பார்த்துட்டு விளையாட்டு சாமான்லாம் வாங்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோங்க நாங்கள். பசங்க பார்த்து என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையா தெரியலைங்க. கண்டிப்பாக நான் ஒவ்வொரு விளையாட்டு சாமானும் அதாவது வந்து தினேஷ் யோகித்தில் குழந்தையா இருக்கும்போது அந்த கிளிப்பு அதெல்லாம் மொத்தம் கூட பார்த்து நான் அவர் இல்லை நீங்கள் எடுத்துங்க 150 இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 100க்கு பேசி வாங்கினேன். ஏன்னா வந்து ரொம்ப பிளாஸ்டிக் அதனால் வந்து அவனுக்கு வேறு எதுவுமே பிடிக்கலைங்களா. இவனுங்க வந்து பார்த்துட்டே இருக்கானுங்க. அதுக்கப்புறம் யோகித் பபுள்ஸ்ன்றான் ஒரு முறை இது அது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு கடைசி அவன் வந்து அந்த கன் ஷூட்டரே வாங்கிட்டாங்க. நான் வந்து அப்படி சுற்றி பார்த்துட்டே தான் ஏன் கண்ணில் டக்குன்னு வந்து பட்டுச்சு. இவனுங்க வாங்கின பிறகு ஏன்னா நான் சும்மா இருப்பேனா எல்லாமே அவனுக்கே வாங்கி தராரு இல்லைங்களா. அதனால் நான் என்ன பண்ணேனாக்கா எனக்கு கையில் வந்து மருதாணிலாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரிப்பா நான் உனக்கு ஏதாச்சும் பார்த்ததுனாக்கா வர வழியில் இருந்துச்சுன்னா அங்கே ஒருத்தர் இல்லைங்க ஒரு 5-6 பேர் வச்சுட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் எனக்கு தெரியாது, கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு அந்த கையில் வந்து ரொம்ப காலமாக வந்து ஆசை அது எனக்கு போட்டு வேணும்னு சொன்னேன். சரி அதுவும் வாப்பா போகும்போது பார்க்கலான்னாரு. இந்த அண்ணங்கிட்ட பேசி ஒரு வழியாக வந்து வாங்கி கொடுத்துட்டேங்க நான். அவரும் வந்து எதுவும் பொருட்படுத்தலை. நான் சொன்னேன் எது கேட்டுட்டு இருந்தேன்னா வந்து அது ரொம்ப பழைச மாதிரி இருந்துச்சு. இல்லைக்கா நேற்று மழை வந்துச்சு அதனால தான் அந்த மழையில் வந்து தண்ணி பட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மூடுறதுக்குள்ள அப்படின்னு பாருங்க. அதுதான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா அங்கே ரொம்ப வந்து அந்த கூட்டத்தில் வந்து சத்தம் நல்லாவே இல்லை, அதனால வந்து வந்துட்டேன். என்னுடைய வேலை வந்துச்சு பாருங்க போட்டாங்க. அதுக்கு வந்து 30 rupees வாங்கினாங்க. ஒரு வழியாக திருவிழாலாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் வந்து வீடியோவை பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வந்து நேரில் பார்க்க வந்து கொடுத்து வைக்காது. அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்து இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி க்ரோத் பண்ணி விடுங்க. இன்னொரு புதிய வீடியோ சந்திக்கலாம். பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.